ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிரானி 3 விளையாடி ஜெயிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி கேம் ப்ளே வீடியோ காய்ஸ். நம்ம வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா அது? உன் மரணம் ஐயோ, உன் மரணத்துலதான் உருவாகும் அந்த ஆயுதம். எனக்கு புரியல. ஓகே, ஒரு மாமுனிவரோட முதுகெலும்புல இருந்து தேவர்கள் ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்க. வஜ்ராயுதம் துஷ்டர்களை அழிக்குது. அதே மாதிரி உன்னால உருவாக்குற இந்த ஆயுதம் தான் அவன் அழிக்கும். என் மரணத்தால் உருவாகிற ஆயுதத்தை வச்சு அவனை எப்படி அழிக்க முடியும்? மரணம்ங்கிறது சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு உன்னோட வம்சத்திலேயே இதுதான் இயற்கையின் நியதி, இதுதான் சத்தியம். நல்லா கேட்டுக்க, வெளியே வர்ற அவனோட ஆத்மா ஒன்னு அழிக்கணும்னா அதுக்கு ஒரு மனுஷ உருவம் கட்டாயம் தேவை. அப்போதான் அந்த சமயத்துலதான் நீ அவனை அழிக்கணும். மறந்துடாத, அவனை அழிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட மாட்டேன். அவனை அழிக்கிற ஆயுதமா நானே மாறேன். அப்படின்னா தியாகம் பண்ண தயாராயிடு. சொந்த பந்தங்களை உதறி தள்ளிட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக யாத்திரை போறேன். திரும்பி வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். இந்த வம்சத்துல பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு என்னோட பேர் வைங்க. நானே மறுபடியும் பிறந்திருக்கேன்னு நம்புங்க. எனக்கு கொடுத்த மரியாதையை அக்கிரமங்களுக்கு கண்டிப்பாக முடிவு இருக்கு. அதுக்காக தான் நான் போறேன். முடிவு இருக்கு. ரெண்டு பேரும் கிட்ட போன கட்டையை வச்சிருக்கேன். காமிக்கவே முடியாத வேதனை நான் அனுபவிக்கிற நரக வேதனை. அந்த ஆத்மா அழிக்கிற வரைக்கும் அடங்க கூடாது. அப்புறம் போலாம். இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்தே தான் போகணும். வாட்டி ஓட்டக்கூடாது. போயா
பட்டு போட்டு போயிட்டு கரெக்டாக இவ்வளவு நேரம் உன்னை படிக்க விட்டது வாழணுங்கிற ஆசை உனக்குள்ள வரணும்னு தாண்டி என்ன அழிக்க முடியுங்கிற ஆசையில நீ அந்த ஆயுதத்தை தேடி தேடி அலையணும். அலைஞ்சு திரிஞ்சு வேர்வையோட இருக்கிற உள்ள அனுபவிக்கணும். அது தாண்டிய ஆசை. அமாவாசை எனக்கு முதலிரவு. இது என்னோட இரவு. இன்னைக்கு ராத்திரி சரியா இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்யறவங்க குடும்பம் அத்தனை பேரும் சாவாங்க. கொஞ்சம் லேட்டாக போகணும் சொல்லணும். சவுண்டு கொஞ்சம் கம்மியா அவ்வளோதான். ஐயோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். சரி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் கற்றுட்டு போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த கேமை ஜெயிக்க முடியுமானே தெரில. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் விளையாடிக்கிறேன். சின்ன வயசு தான், ரொம்ப சின்ன வயசு, 3 வயசு. இந்த கேம்லாம் என்னன்னே தெரியாது, விளையாடிக்கிறேன். பிளான் கற்றுன்னு மேலே போகணும். கூப்பிடலாம் இங்கே வந்து ஒன்று சீக்கிரமாக வந்து போகிறாங்க தான் பயமாக. கிராணி கிராண்ட்பா வாங்க, நான் மேலே போனோம். ஐயோ வாங்கயா, நான் போனோம். வாங்க ஒரு வேளை எல்லாம் டாப் ஃப்ளோர்லேருந்து வராங்களோ, அப்படி கூட இருக்கலாம். இப்போ இன்னொரு தகுந்த போகலான்னு பார்த்தோம் கைஸ். அப்படியே போகலாம், அப்படியே கழுவிட்டு வந்து நைஸாக போகணும். ஓடு 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 ஸ்னாப் போட்டிருப்போம். நம்ம வந்துட்டோம்ல, அது வந்து மட்டும் இல்லை. தீப்பட்டியா அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஏறிப்போம். ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மேங்கே வச்சிடலாம். ஒரு ட்ரையும் கூடாது. இதுதான் அப்போ இன்னைக்கு நம்ம கேட்டை ஸ்டெப் பண்ணாங்க. ஃபஸ்ட் எடுத்தவொடனே இங்கே அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னு சொல்லணும்னு கேட்டுருக்கீங்க. செம க்ளோஸ் அப் கைஸு. ஒரு ட்ராப் பண்ணிட்டு ரெடி எத்தனை நேரம் அவனுக்கு நான் கேட்க மாட்டேங்குது. கேம் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷன் வந்துச்சு.
தூக்கிட்டாங்க. இறங்குறதுக்கே பயமா இருக்கு. கிராண்ட் பா இவ்வளோ க்ளோஸ்அப்ல வந்தா ஞாபகம் இல்லை கைஸ். எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா? அங்கே கூட போயிட்டாங்க. என்னாச்சு? அதை பார்த்துட்டாங்க. நாட்டுக்காக பார்த்துட்டான். சாகர தரணும். டேய் கிராண்ட்பா கரெக்டாக அதை மூஞ்சி பார்க்குறான். எவ்வளோ அழகு அப்படின்னு போய் பார்த்துருக்கான். இப்போ சேஃப்டிக்கு ஏதாச்சும் பார்க்கலாம். காக்கானா வச்சுருப்போம். சொல்லு நீ உயிரோட இருந்தா தானே அவரை காப்பாற்றுறதுக்கு சாவுடி. அப்பா போலாம். ஏ காக்கா என்ன வச்சுக்கிற காட்டு செட்கியா செட்கி யூஸ் ஆகும். கண்ணு கண்ணு கொண்டு போயிடுச்சுன்னா அதுதான். அதுக்கு வேற கீழே போயிட்டு செட்கி கீழே போட்டுடலாம். ஆமாம் இன்னும் ஒரு பட்டன் பயந்துருக்காங்க. கீழே ஒன்று போயிடுச்சாங்க. இந்த ஓரத்தில் எப்படின்னா பிளாங்கு தான் இருக்கும். நம்மளுக்கு சரியா நம்ம கீழே போகலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கு தெரியலவா கீழே. ஐயோ சத்துனா கையில் கொண்டு போயிடும். தப்பிக்கிறது சந்தேகம் தான் கைஸ். ஆனால் இதுக்கு கொஞ்சம் கேட் எஸ்கேப் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் பொருள் ஈஸி தான். ஆனால் எனக்கு ஆட தெரியல கைஸ். எனக்கு ஆட தெரியாது கைஸ். அப்புறம் வந்து சத்தம் போட்டு விட்டுறலாம். ஒரு தரப்புக்கு ரொம்ப நேரம் ஸ்பீடே ஓரணும்னு ரொம்ப ரெண்டு இந்த கிராமி பாரு மேலேந்து வரவங்கள ஒரு பைஸ். ஏய் நான் வெளியே போனோம் கதை தரேன்டா. நடுவர் சவுண்ட் போகுது. கிராண்ட் பாப் போகிறான். கிராணி போனோமே. செக்யூரிட்டி கல்வி இங்கே இது போட்டு பார்த்துருக்கோம். சிஸ்டர் ஃபேன் அழகா மட்டும் இருந்தா போதாது. வாஷ் கூட பேர்ல எழுதி வச்சிருக்கான்.
இடியா கொஞ்சம் இன்னொன்று சாப்பிட்டா வயிறு ரொம்ப இது இன்னும் கீழே வர வாங்க மாட்டேங்குது பக்கோடாக்கியா போட்டுச்சு என்ன கீ காய்ச்சி போட்டுருந்துச்சு கண்டிப்பாக மண்டையில் பார்க்கல இது நான் சரியா கீழே தான் போகிறேன் போட்டு போயிடாது பேட்லாக்கியா ஆமாம் பேட்லாக்கி எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க பதி உள்ள வந்துட்டேன் போன வாட்டி பதி கீழே செத்து கொடுக்குறது சசிங்கமா இந்த வாட்டி பார்த்து குதிக்கணும் நான் வந்து இதெல்லாம் குதிக்கீங்க அழகாக இருக்காடா அப்படியே லைட்டாக இப்போ இங்கே சரி புல்லட்டா உங்கள் எல்லா சின்னத்திரிய ஷாப்பிங் இன் ஸ்டைல் அண்ட் பட்ஜெட் ஆன் டைம் அமேசான் காமிமோ அது புதுசாக கட்டு அதனால தான் இன்ஃபெக்ஷனும் அதிகமாகுது அதுக்காக தான் கேண்டிட் டஸ்டிங் நாட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காக ஒரு எக்ஸ்பர்ட் சொல்யூஷன் அரிப்பை விரட்ட கேண்டிட் போடுங்க காசு வைக்கிறது நமக்கு தேவையில்லை கீழே போட்டால் மட்டும் தண்ணியில் போட சவுண்டு கேட்க தெரியலையே நானும் சவுண்டு கம்மியாக வச்சுட்டு வரான்ட்டு ஏன்னா பக்கத்தில் போட்டாங்க அதுக்கும் ஸ்டோன் வச்சுக்கிறாங்க நாளைக்கு சென்சிட்டிவிட்டி ஆரம்பமாகலாம் அதனால செட்டாஃபில் ஜெனரல் ஸ்கின் கிளென்சர் போட முடியாது போயிரு சருமத்தை கிளென்ஸ் கண்ணை மூடுறேன் அவங்க கண்ணை மூடி செட்டாஃபில் ஸ்கின் கிளென்சர்ஸ் சருமத்தை கேளுங்கள் ஜெனரல் கிளென்சிங்கை தேர்ந்தெடுங்கள் ஷூட்டிக்கு என்ன எங்கே இருக்கு 5 நிமிஷத்துல குழந்தை தூங்கிடுச்சா சும்மா சொன்னாங்க கிச்சன் போயிரு சேர்த்து மாறுறேன் என்ன செய்ய மேடம் 5 நிமிஷம் தானே ஆகுது குட் நைட் குஃப்கல வரட்டு குட் நைட் ஆற்றல் மிக்க ஆனந்த ஃபார்முலா இந்தியாவின் தாத்தா சுற்றுறாவா மேலும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5 ஸ்டார் ஏசியை ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3 ஸ்டார் ஏசியையும் எடுத்துச் செல்லுங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு ஒன்றுமே இல்லை போய் அதுவும் அப்பாக்கு தெரியாம நமது கலைஞர் தொலைக்காட்சியில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா ஹாப்பினஸ் பாஸ்தா உங்கள் சத்யாவில் இப்போது குழு ஏசி ஆஃபர் அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 லீடர் வசந்தன் கோவின் அக்கியத்திலேயே சந்தித்து விழா ஸ்பெஷல் பார்ட்னர் ரீகேர் ஸ்கின் கிளீன் எல்லா விதமான தலைமுடி மற்றும் ஷாம்பு பிரச்சனைகளுக்கும் அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பேக்கேஜில் ஜூவல்லரி பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி இப்போது தஞ்சாவூரிலும் டெக்ஸ்டைல் பார்ட்னர் ஃபுல் நேம் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை கைஸ் ஒரு வேலை பண்ணுறேன் அதனால தான் ஒன்றும் வாய்ஸ் ஒன்றுமே கேட்குறேன் ஆமாம் நான் 2 லோட் பண்ணலாம்
ஐயோ எல்லாத்தையும் மாந்து போயிட்டு கிராணி எங்கே சுட முடியுமா? அங்கே போய் நிற்கு. கிராணி வேற என்னடா கிச்சனுக்குள்ளே போய் வாங்கணும். நம்ம இன்னும் கிச்சனுக்குள்ளே எதுவுமே பார்க்கல. இதுக்குள்ளே இது இருக்குது. ஃபியூஸ் மட்டும் கற்றுச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஃபியூஸ் அங்கே பண்ணுறீங்க. சரி நம்ம கண்ணை சுடுடுங்க. அப்படியே பின்னாடி கீழே வச்சிடலாம். போய் நம்ம இது வேன் வந்து வச்சிட போகும். இப்போ போயிட்டு இது எடுக்கணும். ஒரு கல் எதுக்கும் ஒன்று எதுவும் வேறு பாடலுக்கு என்ன யூஸ் பண்ணால் மறந்து போயிட்டேன். ஃபியூஸ் வச்சா நம்ம எஸ்கேப் பண்ணலாம். ஃபியூஸ் தான் எங்கே இன்னும் கிச்சனில் நம்ம தேடவே இல்லை. இருக்கீங்களா? கண்ணு வச்சிருக்காமா சுற்றுவான் சுட்டு. ஓயோ ஒன்றும் கண்ணு ஆகவே இல்லை. சுட்டுட்டேன் சுட்டேன். ஒன்று வேலை இருக்கு. ஒரு ஆப்பிள் இது உனக்கு வேற சரியா காரணம் தெரியாது. நான் உன நம்பிதான் வரேன். கார் ஓட்டணும். அவ எங்க போனான்னு தெரியல. மறைச்சிட்டா பாரு. அப்படியாதான் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன். வந்து வீட்டு வரை பார்த்துட்டாங்களே. நாளைக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்றது? நாளைக்கு எப்படி நான் வந்து சமாளிச்சு டைவர்ட் பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உனக்கு இப்படி தோணுச்சா? ஆனா போய் எவ்வளோ கரெக்டா எனக்கு பிடிச்ச கலர்லயே ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கா பாருங்க. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அத்தையும் பக்கத்துல ஷாப்பிங் போலான்னு கார் எடுத்துட்டு போகணும். காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்பா இது ஒன்றும் இல்லை. எனக்கு வீடியோ கொஞ்சம் லாங் டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க. வேலைக்கு அடிக்கடி வெளியே ஓட்டு போயிடும். அப்படியே ஸ்டப் பண்ணி வச்சுட்டு அம்மா கட்டுறது சொன்னாங்க. வெப்பனுக்கு இங்கே தான் இருக்கு.
தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறேன். கட்டு ஆகிடும். காஃபா சுட்டு போட்டுட்டேன். இன்னும் நம்ம ஒரு இடத்துல போய் தேடணும் guys. அந்த கண்ணாடி வச்சு தரணும். வெளிய போகணும். அப்புறம் எல்லாரும் 2 புல்லட் என்ன பயமே இல்லை. ஒரு கொஞ்சம் பயம் கீழே இருந்து போட்டு கொஞ்சம் அது என்னடா என்னடா கரெக்டாக கீழே இருக்காங்க. இப்போ நான் நினச்சா சுட்டுருக்கணும். மறுபடியும் புல்லட் போய் லாங் பண்ணி வரணும். எங்கே போய் தேடுறேன் நான்? கார்லேருந்து ஈஸியாக சொல்கிறீங்க. டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதில் போய் ஃபீஸ் எடுத்து வைக்கணும். அதனால தான் கிராணி மேலே போ, கிராண்ட்பா கூண்டு போ. ஆமாங்க 2 பேர் கூண்டுதான். 2 பேரும் போனால் தான் போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் கைஸ். கிராண்ட்பா போயிட்டு கிராண்ட்பா சுற்றுன்னு வச்சுக்கோங்க. அது சத்தம் கேட்டு கிராணி வந்துடும். 2 வாட்டி கிராண்ட்பா சுற்றிங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் டெஸ்ட்டு. அந்த 2 வாட்டி சுத்தப்ப அதுக்கு முன்னாடி கிராணி காணும். எப்போ வரணும் வரணும். கிராண்ட்பா போயிட்டானு 2 பேர் போயிட்டாங்க கைஸ். வந்து க்ரோபாரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் சத்தம் கேட்டு வந்துருப்பாங்க. நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஃபியூஸ் வச்சிச்சு கைஸ். வந்துடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். தேவைப்படாது. கூட நான் போய் சுற்றி வெளியே பண்ணுறேன் கைஸ். போட்டு போகலாமா? சரி விடுங்க, எல்லாம் சகந்தந்தான். இது வந்து அச்சிச்சு இல்லை. அப்படின்னா டே 4 இருக்கு. நம்ம வந்து அது போட்டோமா, நம்ம வந்து ஃபியூஸ் எடுத்துன்னு போய் போட்டு போட்டால் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஃபியூஸ் எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும். ஃபியூஸ் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு டைவர்ட் பண்ணணும். சவுண்ட் போர்டு ஃப்ளேவர் 2 வரும். அதுவும் டாப் ஃப்ளோர்லேருந்து தான் வரும். எவ்வளோ நேரம் ஓட்டுறேன் இந்த ஒரு கேரக்டருக்கு. நானே கார்டு வாங்கடா. இது எப்பவுமே டாப் ஃப்ளோரில் இருந்தாங்க வருது. கொஞ்சம் இப்படி ட்ராப் பண்ணிடலாம்.
ஆனால் அந்த ட்ரிக்கு உங்களுக்கு ட்ரிக்கே இல்லை இது. டக்குன்னு நீங்கள் உள்ளே போய்ட்டு சோத்தை வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஜிங்கி சாங். டே உள்ளே ஒரு பேத்துறாங்க சொன்னாங்க. வெயிட் அம்மா இப்போ பழைய இது ஆட முன்னாடி தெரிஞ்சது அதை சாப்பிட்டாங்க. இன்னும் வரல. பைத்தா மட்டை மல்லி அடிப்பேன். 15 முட்டை 100 ரூபாய். ஆமாம், நாளைக்கு கற்றுக்க ஒரே நாளில் எல்லாத்தையும் மூழ்கிடுங்க. கேம் காரணம் இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அடுப்புல இந்த குழாப்பை வச்சுருக்கோம்னா அந்த ஆயில் வந்து ஜாஸ்தி சூடாக மணி போடுறதால கொஞ்சம் ஆயில் இருக்கு. பட் ஷார்ட் ப்ராசஸ் தப்புன்னு ஒரு ஆள் இருக்கு. நீ மேலே போகலாம் கேட்டீங்க. சேம் அதே ரோல் பண்ணி அந்த சேமியா அந்த மெலிசு சேமியா ரோல் பண்ணி அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு பாருங்க. என்ன பண்ணுறாங்க என்ன புரியல. என் பேர் கன்ஃபார்ம் இதை முடிச்சிடலாம். வாங்கடா, நான் வெளியே போகணும்டா. வெறுத்துட்டேன், பக்காவே வெறுத்துட்டேன். வரவே இல்லைங்களா? சொட்ட பின்னாடி போவானு. சி மொட்டை மந்திரி என்னோட சொட்டை உனக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற அந்த பன்னீர் மாற்றி காட்டாமல் அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கீங்க. ஒரு டர்க்கிஷ் பன்னீர் பண்ணி குனாஃபரான் பண்ணி. பட் வாட் வாஸ் அமேசிங் ஒர்க் வெஜிடேரியன் மேயோனேஸ். அதை நீங்களே பண்ணீங்களா? தட் இஸ் வெரி குட் டெக்னிக். அண்ட் பன்னீரையும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா டிஸ்கைஸ் பண்ணி அந்த குனாஃபா போட்டு பண்ணதுனால யூ ஹேவ் மோர் காம்ப்ளெக்சிட்டி இன் யர் டிஷ். அண்ட் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த இது முதல் நாளே டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸ்வீட்டா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு நடந்து முடிந்த ஃபேமிலி ஃபேஸ் ஆஃப் த ஷெஃப் ஆஃப் த வீக் எந்த ஃபேமிலி நான் அவங்களுக்காக சிறப்பான எட்டு டீமே ரொம்ப மொட்டை மந்திரி மேலே வெரி குட் ஜாப் வந்திருந்தா கூட அதாவது இந்த கிச்சன் எல்லாமே இருந்தாலும் செகண்ட் எபிசோட்டும் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆக போகிறது. இன்னும் ஒரு பொருள் இருக்கு guys. கிழவி வந்து செருப்பு தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு வந்து பேங்க் கட்டிருக்கேன்.
ராமரையா உங்களுடைய வாழ்த்துக்கள். பூர்விகா அப்ளையன்சஸ் வழங்கக்கூடிய கோட்ரேஜ் 20 லிட்டர் கன்வென்ஷன் மைக்ரோவேவ் நான் இங்கே போய் குச்சிருந்தேன் போட்டு வரல. அடுத்ததாக டார்லிங் மசாலா வழங்கக்கூடிய ஒரு gift box. யாரும் குச்சியை போனோம் வேறு வழி இல்லை. நாகா ராகி ஃப்ளார் வழங்கக்கூடிய ஒரு ஸ்டாம்பர் அன்பைசா. வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு நாங்க டிசைட் பண்ண மாட்டோம். ஒரு பிரைஸ் அது என்ன உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அன்பு பரிசு. அதை ஒட்டிட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு யார் ஒட்டிடுவா தனியாக ஒட்டிடுவா. சரி போடுங்க. நல்ல மனசு வரக்கூடிய பிளஸ் 1000 வாட் ஓ மேலே வரணும். எப்போ அப்படியே மேலே போயிடலாம். சிக்கன் மட்டன் மீன் அதுக்கப்புறம் மட்டன் வந்து பார்த்தா மீன்பட்டது மட்டன் குடும்பத்துக்கு நடந்த சண்டையை ஊர்ல எல்லா குடும்பம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி குடும்பமா அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் கிறிஸ்டி மற்றும் பூர்விகா மொபைல் 7 கோ பிரசன்ட் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் நாகாராக்கி மற்றும் மில்கி வெஸ்ட் ஐஸ் கிரீம் பவர் ஃப்ரம் டார்லிங் இல்லை வரும்போது சும்மா டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. கிழவா அப்படியே கொடுத்துருங்க. ஜென்ரேட்டர் Hey, Grandpa. Hana, ஒன்னாக்கு இது வராது. நாட்டுக்கு எங்கே பார்த்தா சுற்றுறாங்க. போயிடலாம். இங்கே வரலாட்டு நான் ஸ்கூல் போட போயிருக்கேன். ஆயிடுச்சு. என்ன அந்த கிளவி வந்துருக்குங்க. ஐயோ ரோட்டுக்காரங்க நான் மேலே கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. போய் மேலே அனுப்பிட்டா கரெக்டாக இருக்கும். போடா கிழவன் ஆசிரியர் அடிச்சுட்டா போவேன். எத்தனை அடி வச்சிருப்பான். இல்ல நான்
தப்பிக்க நினைத்தால் இதுகளுக்கு சத்தியமாக பிடிக்கல. முதல் நாளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சிஸ்டர் வேலை விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. கீழே ட்ராப் பண்ணிட்டு வந்துடும். அந்த கிளவி கீழே போகல ஷைன் சவுண்ட் டெவலப் ஆகிடும். பெரிய புத்திசாலி புரியுதா? திறந்துருச்சு guys. அப்போ நான் திரும்பி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. எத்தனை வாட்டி 4வது இதில் வர வச்சாங்க. சும்மா விட மாட்டேன். அதில் பொறுக்கின்னு அந்த கிராணி வெளியெல்லாம் வரக்கூடாது. வெளியே அவங்க அப்படி அனுப்பிடுவாங்க. வெளியே வந்துச்சு எனக்கு தலைவலி. இன்னும் ஒரு சொந்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் ஒரு வயசு எனக்கு வேறு குறி விட்டு அடிக்காது. நாங்கள் சத்தியமாக சொல்லுறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்படியே வாங்கி போட்டான்னு எனக்கும் தோணுதில்லை. எனக்கு கம்மி ப்ராக்டிக்கல் ஒன்று கிராண்ட் பையன் துணி கொண்டு கூட இருக்கு. அங்கே இருக்கான்னு தெரில. இங்கே போகும்போது கிராணி வரும். இதை போய் மறந்து போட்டேன். சரி, நான் அது வரைக்கும் மறுபடியும் கீழே போய் கல்ல போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். 2 கல் நான் 3ஆவது கல் அந்த சொட்டை நான் 2 பேரும் போட்டு தான் போவேன். கிராணியை போட்டுடலாம். கிராணி ஏய்
அசிங்கமாக இருக்குது சப்பை கேமே இவ்வளோ நேரம் அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது மொழியே ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இதோட வீடியோ பார்த்த எல்லாருமே தேங்க்ஸ் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோ கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே என்னடா உனக்கு பேசணும் விடுங்கடா சரி காய்ஸ் வீடியோ முடிச்சிக்கலாம் காய்ஸ் பாய் பாய் பாய்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் பை காய்ஸ் கிராண்ட் சொல்லலாம் காய்ஸ் பை காய்ஸ் பாய்